இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து யாருமே கேர் பண்ணதுக்கு யாருமே கிடையாது. இவங்களே இருக்கக்கூடியதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சமாளிச்சுட்டு டெய்லி இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையான்னு கேட்க கூட யாருமே கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது வீடியோ போடுறாங்க, பசங்களோட இருக்காங்க, ஜாலியாக இருக்குன்ற மைண்ட் செட் எல்லாருமே அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா இதுதான். உண்மையிலே வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க பாட்டி தாத்தா சமையல் பண்ணி வச்சாதான் உண்டு. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. இவங்க சாப்பிட்டாங்களா வச்சாங்களான்ட்டு பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. சரி, ஓகே, நம்ம விளாட்லாமா? கிரிக்கெட் விளாட போகலாமா? உன் ஃப்ரெண்டு அழுகிறான் பாரு, அழுக வேணா சொல்ல. ஹாய் ப்ரோ, நீங்கள் 2 பேரும் இவங்களோட அண்ணனா ப்ரோ? ஆமாம், பக்கத்து வேணும். ஓகே ஓகே, நீங்கள் தான் அந்த வீடியோஸ் போடுறது எல்லாமே பண்ணிட்டு. சரி சரி, ஓகே. 2 பேருக்குமே எங்கே திருநெல்வேலியில் எந்த இடம் போகணும்? ஆக்சுவலி திருநெல்வேலியில் வந்து பனகுடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொமந்தான் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான். மொத்தத்தில் ஒரு 50 வீடு தான் இருக்கும். ஓ, 50 வீடு தான் அங்கே இருக்கும். ஆமாம், எங்கள் ஊர் மட்டும் தனியாக இருக்கும் அந்த சரௌண்டிங்கில். சுற்றி இருக்கிற இடம் ஏதாவது பொருள் வாங்கினா எங்க எல்லாமே வந்து பனகுடிக்கு தான் போகணும். இன்னும் நடந்து போவோம், அப்படி இல்லைன்னா பைக்ல போவோம். வயக்காடுக்கு மத்தியில இருக்கு எங்க ஊரு. ஓகே, ஸோ அங்கதான் இவங்க 2 பேரோட வீடு. ஆமா ஆமா. ஸோ அங்க இருக்கிறவங்க தான் நீங்க வீடியோஸ் எடுத்து போறது, அது எல்லாமே. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரீசெண்டா வந்து இவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவன்கிட்ட கேட்கும்போது வந்து அப்போ எனக்கு தனியாக ஐடி ஓப்பன் பண்ணி தாங்கண்ணே, நாங்களும் இனி தனியாக வீடியோ போடுதோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தேன். மொபைல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே பேசுவானே ஏதாவது. அப்போ யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவன்கிட்ட வந்து சொல்லுவேன், இப்படி இவங்களை வந்து இப்படி கமெண்ட் பண்ணாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏம்னே இப்படி ஏசிய அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிருவானே. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்போ வீடியோ அவங்க எடுக்கும்போது நீங்க கூட இருப்பீங்களா? வீடியோ எடுக்கும்போது அவங்களாம் எடுத்துப்பாங்க? அவங்க தான் எடுப்பாங்க. ஓ, இப்போ போன அவங்கள்ட்ட இருந்து போனை வந்து நான் கொடுத்துருவேன். அவங்க வந்து அவனை பாட்டுக்கு செல்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு அவனை பாட்டுக்கு பேசிட்டு போவேன். அதுக்கு பிறகு 2வது என்கிட்ட கொண்டு தரோன்னா நான் வந்து ஏதாவது எடிட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டு கொடுப்பேன். இப்போ வீடியோவில் பேசுகிற கண்டென்ட்டும் இருக்கட்டும், சரி, விளையாட்டுறா பேசுகிற 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து கண்டென்ட் கிடையாது. ஓ, எல்லாம் நேச்சுரல், ரியலா. நான் எப்பவுமே மேக்ஸிமம் இவனை கூட தான் இருப்பேன். அப்ப கூடவே இருக்கும்போது இவனை என்னென்ன பண்ணுதானா, இப்போ 4 பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் ஏதாவது ஒரு சண்டை, பேச்சு, சிரிப்பு இது எல்லாமே இருக்கதான் செய்யும். நான் எப்பவுமே அதே மைண்ட் செட்ல இருப்பேன், கூடவே இருப்பேன். அப்படிங்கும்போது வந்து இவனை ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். நானும் வீடியோ எடுத்து அப்பப்போ எடுத்து வச்சுக்கிடுவேன். மற்றபடி அவனை வீடியோ ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா மொபைல் கேப்பானா கொடுத்துருவேன். அவங்களே அம்மா பேசிட்டு போயிடுவானே. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். சரி, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி போஸ்ட் போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி அதே மாதிரி திருநெல்வேலியில ஊர்ல இருக்கிற ஸ்லாங்குன்ற போது குட்டி பசங்க பேசும்போது இவங்க 2 பேர் பேசுறது ரொம்ப அருமையா இருக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் இவங்க என்ன சொல்றாங்க, எப்படி பாக்குறாங்க? வீடியோஸ் ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஆமா, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஸ்லாங்கு, இப்போ திருநெல்வேலியில பேசக்கூடிய ஸ்லாங் வந்து ரொம்ப மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்க போனாலும் வாழ போலன்னு சொல்லி பேசுறது, அது பேசக்கூடிய நமக்கும் நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயமும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க. அதே மாதிரி வந்து எதுக்கு டொக்குன்னு பேர் வச்சிங்க, காத்தாடின்னு பேர் வச்சிங்க? அவங்க 2 பேரும் ஒரு ரீசன் சொன்னாங்க. சும்மா எல்லாருமே ஏரியால இருக்கவங்க டொக்கு, காத்தாடி. என்ன விஷயம்னா, ஆக்சுவலா டொக்கு அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டங்களில் வாழக்கூடியவங்களுக்கு தெரியும். டொக்கு அப்படின்னா மீனிங் என்ன, அது வந்து ஒரு நார்மலான வார்த்தை கிடையாது, ஒரு பேட் வேர்டு மாதிரியே தான். அதுதான் மீனிங் ஆக்சுவலா. அது எல்லாம் அங்க உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ சென்னை இங்கெல்லாம் வந்தா டொக்கு அப்படின்னா என்ன மீனிங் தெரியாது, அங்க இருக்கவங்களுக்கான தெரியும். இவனுக்குமே வந்து டொக்கு அப்படின்னா மீனிங் தெரியாது. சின்ன வயசுல சும்மா இவனா கிராமத்துல விளையாட்டு போக்குல அப்படி கூப்பிட்டது, இப்போ வந்து அது அப்படி ஒரு பேராயிட்டு. காத்தாடின்னு அவருக்கு என்ன பேர்? காத்தாடினா சின்ன வயசுல அவங்களுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அங்க எப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வட்ட பேர் உண்டு. யாரை பார்த்தாலும் அவங்க பேர சொல்லலாம் கூட மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு வட்ட பேர் இருக்கும். எங்க சுத்தி இருக்கக்கூடிய நம்ம யாரை பார்த்தாலுமே அவங்கள வந்து வட்ட பேர் சொல்லி கூப்பிடதான் ஒரு பழக்கமா இருக்கும்.
இப்போ 2 பேருக்குமே வந்து தனித்தனி வீடு தானே ப்ரோ? எவ்வளோ தூரத்தில் வீடு இருக்குது? எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் இவங்க வீடு இருக்கு. எங்க வீட்டுக்கு பேக் சைடுல வந்து இவங்க வீடு இருக்கு. எல்லாருமே வந்து ஊர்ல பெருசா படிச்சு நல்ல வேலைக்கு போகக்கூடியவங்க அப்படின்லாம் யாருமே இல்லை. எங்க ஊர்ல வந்து செங்கமால் தான் அதிகமா இருக்கு. செங்கமால்னா அந்த செங்கல் தயாரிக்கக்கூடிய இடம். அங்கதான் எல்லாருமே வேலைக்கு போவாங்க. இவங்க வீட்லயும் அங்கதான் வேலைக்கு போறாங்க, எங்க வீட்லயும் அங்கதான் வேலைக்கு போறாங்க, இவங்க வீட்லயும் அங்கதான் வேலைக்கு போறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். இப்போ டொக்கு ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க? இவங்க வீட்டில் வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து சொந்த ஊர் வந்து திருக்கணங்குடி. அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா ஊர் தான் எங்கள் ஊர். அவங்க அப்பா வந்து இவன் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து வேற வழி இல்லாமல் அவங்க வந்து எங்கள் ஊருக்கே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டில் வந்து சின்ன வீடு தான், மொத்தம் ஒரு 12 பேர்கிட்ட இருக்காங்க. ஆனால் இவங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்கு. அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக 12 பேருங்கும் போது வந்து அவங்களுக்கு சாப்பிடுறது இருக்குது இடங்கள்லாம் காணாது. சாப்பிடணும் அப்படின்னா சில டைம் வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் வெறும் பட்னியாக தான் போகணும். காலையிலே சாப்பிட எதுவுமே இருக்காது. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீடுனால எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சோறு குழம்பு ஏதாவது கேட்போன்னா நாங்களும் அப்படி கொடுப்போம். அந்த மாதிரி தூங்குறது கூட இடம் இருக்காது. தூங்குறது கூட ரோட்டில் ஏன்னா கிராமத்தில் மேக்ஸிமம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ரோட்டில் தான் பாய் வச்சு தூங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து இப்போ அதை நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அதை வந்து இவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. தூங்குறதெல்லாம் வந்து வெளியில் ரோட்டில் தான் பாய் வச்சு தூங்குவாங்க. அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலைலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி 2 பேரை பற்றி வீட்டில் பேசும்போது காத்தாடி வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, வேற ஒரு அண்ணன், ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களும் வந்து கூலி வேலை தான் பார்க்காங்க. அவங்க அப்பா வந்து டாரஸ் ஓட்டுதாங்க, அம்மா வந்து செங்கமால் வேலைக்கு போவாங்க. வேற கொஞ்சம் ஒரு மாடு இருக்கு, அப்படி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்களும். இப்போ விஜயோட டொக்குன்ற வீட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்க, என்ன மாதிரி கஷ்டம்லாம் படுறாங்க, என்ன மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ ஸ்கூல் போகிறன்ற போதே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, என்னென்ன விஷயம்லாம் இருக்குது? என்னன்னா அதாவது அவங்க அம்மா வந்து செங்கமாலுக்கு வேலைக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து இவங்களெல்லாம் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது அதுதான் சரியாக இருக்கும். இவங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இவங்களை வந்து பார்த்துக்கிட்டது ரொம்ப கஷ்டம். தாத்தா பாட்டி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து, ஏன்னா மேக்ஸிமம் கிராமத்தில் வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா டெய்லி வந்து குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு சண்டை போடுறது, ஒரே அடிபிடி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இவங்க வீட்டில் வந்து எப்பவும் மேக்ஸிமம் அதை நடக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இந்த மாதிரி மைண்ட் தாட் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி. டெய்லி வந்து அவங்க தாத்தா பாட்டி ஒரே சண்டையாக போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. இவங்களெலாம் வந்து யாருமே கேர் பண்ணதுக்கு யாருமே கிடையாது. இவங்களே இருக்கக்கூடியதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சமாளிச்சுட்டு டெய்லி இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையான்னு கேட்க கூட யாருமே கிடையாது. அந்த மாதிரி இவங்களா விருப்பப்பட்டு போனால் தான் உண்டு. மற்ற கேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அதனால் இப்போ நம்ம எதுவுமே சொன்னாலும் ஓரளவுக்கு தானே கேட்பாங்க. ரொம்ப நம்ம இவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டம். 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க? ஆமாம். ஓகே. வீட்டிலேருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்கும்? வீட்டிலேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இவங்களுக்கு ஆட்டோ வந்துடும் கூப்பிடாதுக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி டெய்லி நடந்து தான் போகிறாங்க. 2 கிலோமீட்டர் டெய்லி நடந்து? ஆமாம். போயிட்டு நடந்து தான் வராங்க? ஆமாம், நடந்து தான் வருவாங்க. டெய்லி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு அப்படி கொண்டு கொடுத்துட்டு அப்படியே நடந்தே போயிட்டு அதுக்கப்புறம் நடந்தே தான் வருவாங்க. 2 கிலோமீட்டர் டெய்லி நடந்து போவீங்களா? எவ்வளோ தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். கஷ்டமா இருக்காதா நீங்கள் போகும்போது, நடந்து போகும்போது? கால் வலிக்கும். கால் வலிக்குமா? என்ன பண்ணுவீங்க கால் வலிச்சா? நின்று போகும்போது நின்று போவீங்களா? திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நடந்து வருவீங்களா? இப்போ சொன்னீங்களா ப்ரோ, இப்போ ஸ்கூல் இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களா? சாப்பாடுன்னு ஒரு விஷயம் நம்ம வெளியிலேருந்து, நான் ஏன் கேட்குறேன்னா இவ்வளோ விஷயம் வெளியிலேருந்து பார்க்கும்போது வீடியோ போடுறாங்க, பசங்களோட இருக்காங்க, ஜாலியாக இருக்குன்ற மைண்ட் செட் எல்லாருமே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும். ஆனால் ஏன்னா உண்மையிலே ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா இதுதான். உண்மையிலே வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க பாட்டி தாத்தா சமையல் பண்ணி வச்சாதான் உண்டு. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. இவங்க சாப்பிட்டாங்களா வச்சாங்களான்ட்டு பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. இருந்தால் சாப்பிட்டு விடுவாங்க. இப்போ நாங்கள் பக்கத்து வீடுங்கிறனால வந்து
ஏதாவது சாப்பாடு இல்லை, சோறு இல்லை, குழம்பு இல்லை அப்படின்னா என்கிட்ட பக்கத்தில் வந்து என்கிட்ட கேட்பானு. நான் இவங்ககிட்ட நல்லா ஃப்ரீடமாக பழகுவேன். அதனால் என்கிட்ட வந்து கேட்பானா, நான் வந்து அப்பப்போ சாப்பாடு குழம்பு இதெல்லாமே கொடுப்பேன். அப்படி தான். சில டைம் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைமில் சாப்பாடு பொங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ வெறும் வயிற்றா தான் போவேன், சாப்பிடாம தான் போவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்டு. சாப்பாடுங்கிறது வந்து மொத்தத்தில் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், அப்படி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் சாப்பிட்டீங்களா? ஓய் சாப்பிடுங்களா? அவங்க அழாதீங்க, அழுகிறதுக்கு எதுவும் இல்லைங்க, அழாதீங்க. பாருங்க. சரி ஓகே, நம்ம விளாட்லாமா? கிரிக்கெட் விளாட போலாமா? உன் ஃப்ரெண்டு அழுகிறான் பாரு, அழுகானா சொல்லு காத்தாடி. நீ சொன்னல இப்போ வந்து உங்க வீட்டில் வந்து உங்க வந்து வீடியோ போடுறாங்க, எல்லாரும் வந்து திட்டுறாங்க, கமெண்ட் போடுறது, அவங்கள பற்றி நீ எதுவுமே யோசிக்க வேணாம், சரியா? நீ வீடியோஸ் பண்ணு, ரெகுலராக வீடியோஸ் பண்ணு. நீ உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா படி, இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, சரியா? எதையும் யோசிக்கக்கூடாது, அழக்கூடாது, ஓகேவா ப்ரோ? அதே மாதிரி உங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஷியலாக காசுன்றபோது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சிங்கிள் உமனாக போராடுறது போது கண்டிப்பாக கஷ்டம் தான். அண்ணன் வேற இருக்காங்க. அண்ணன் அம்மா இவனுக்கு கூட பிறந்த அண்ணன் 2 பேர் இருக்காங்க. ஓகே. மூத்த அண்ணன் வந்து வேலைக்கு தான் போகிறான், செங்கமாலுக்கு லோட் அடிக்க போகிறது. இன்னொரு அண்ணன் வந்து 7th தான் படிக்கான். அவனுமே வந்து வேற வழி இல்லாமல் அந்த ஏதாவது ஜேசிபிக்கு கிளீனராக போகிறது. படிக்கும்போதே எப்படின்னா காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்த உடனே இந்த மாதிரி ஏதாவது வேலைகளுக்கு போயிடுவான். வேற சனி நேர் லீவு இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது செட் அடிக்கிறது, கோயில் கடைக்கெல்லாம் செட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலைகளுக்கு அதில் கிடைக்கக்கூடிய பைசா வச்சுக்கிட்டு அப்படி அவங்களுடைய செலவுக்கோ பார்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவருக்கு கூட பிறந்தது? அவனுக்கு கூட பிறந்தது வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா. 2 பேரும் படிக்கிறாங்க. ஆமா, இன்னும் படிக்கிறாங்க. டொக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வீடியோஸ் போடுறாங்க. வீடியோஸ் தொடர்ந்து போட்டு இருக்கும்போது சில விஷயம் நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஆமாம். என்னென்ன மாதிரி வந்து பேசுகிறாங்க, என்னென்ன மாதிரி விஷயம் இன்பாக்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க இப்போ மெசேஜ் பண்ணுறாங்க? அதாவது நெகட்டிவ்னு பார்த்தா இவன் வந்து நம்ம ஸ்லாங்கில் பேசக்கூடியதுதான். இப்போ சோசியல் மீடியான்னு வரும்போது வந்து பொதுவான நபர்கள் இருப்பாங்க. இவன் வந்து எல்லாரையும் என்னடே வாடே போடே வாழை போல லைக் பண்ணுங்களேன், கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அது எல்லாரையும் பேசுகிற மாதிரி பொதுவாகிடுது. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுன மாதிரி. ஏன்னா ஊரில் வந்து இவனை சுற்றி இருக்கக்கூடிய பேக்கெட்டில் அவன் அப்படி தானே பேசுவான், வாழை போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எப்படி யோசிப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவனுக்கு தெரியாது. அவன் மனசில் என்ன தோணும் அதை பேசுகிறான். அது மற்றவங்களுக்கு வந்து சரி ஒரு சின்ன பையன் தானே, அவனுடைய வயசுக்கு தக்கன தான் பேசுவான் அப்படிங்கிற ஒரு அந்த மென்டாலிட்டி இல்லை. அதனால வந்து ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவன் பண்ணக்கூடிய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் இருந்த மாதிரி இல்லை. எல்லாருமே சரி ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. வேற நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளியில இருந்தால் நிறைய பேர் வந்து இப்போ பார்க்க வராங்க ஒருத்தங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி உதவிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன ஹெல்ப் பண்ண வராங்க? இது இப்போதைக்கு வந்து இவங்கள பார்த்து ஏதாவது ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க, ஏதாவது சாக்லேட்ஸு, ஏதாவது ஹோட்டல் சாப்பிட கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. வேறு நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இவங்களை வந்து வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மட்டுமே 1000கணக்கில் மெசேஜஸ் வருது. யார் யார் பண்ணுறா என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணவே முடியல. ஒரு நாள் இவனும் உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் பேச சொன்னேன். இவனும் ஒரு 100-200 பேர்கிட்ட பேசினான், யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து பேசினான். அதுவும் தொடர்ச்சியாக பண்ண முடியல, ஏன்னா நிறைய வருது. புரியுது. அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் நெட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துக்கிட்டே இருக்குது, கமெண்ட்ஸும் மெசேஜும் ஃபோன் கால்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அது வந்து நம்ம மேனேஜ் பண்ணவே முடியல, அது எப்படி பண்ணனே தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் வீடியோஸ் பண்ணுறாங்க, டொக்கு வீட்டில் இருந்து வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க? அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, இந்த இன்ஸ்டாகிராமு வீடியோஸு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த ஒரு பேசிக் நாலேஜெலாம் எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட. ஏதோ 4 பேர் வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அது மட்டும்தான். மற்றபடி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. அவர் வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கு. சரி
வீடியோ பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒன்றும் பெருசாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, 2 சின்ன பசங்களை தனியாக கூப்பிட்டு வர்றது அப்படின்ற போது என்ன விஷயம்னா, இப்போ என்ன பொறுத்தளவில் சரி இந்த பையனா ஊரில் இவனை நம்பி நம்ம எங்கேனாலும் அனுப்பலாம் வைக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட எந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேருந்து. நம்ம குழந்தைகள் கூட நான் ஆக்சுவலாக நான் ஒரு 90s கிட்ஸு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சின்ன பசங்க கூட விளையாடுறது இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கேன். அதனால வந்து சரி இந்த பையனா இவனை நம்பி நம்ம எங்கேனாலும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக யார்ட்டையுமே கேட்க மாட்டேன், இப்படி நான் சென்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்ககிட்டலாம் வந்து அவனை தான் கேட்க சொன்னேன், இவங்க அம்மாட்ட கேளு விஜயனும் கூட போறேன்னு சொல்லி அவன் தான் கேட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுல என்னன்னா கேட்கவே இல்லை. இப்படி அவனே சொன்னான், இப்படி நான் விஜயனும் கூட வந்து நான் போறேன் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காத்தாடி இங்க பாருங்க, என்ன பண்றீங்க? வேலை செய்யறீங்களா? ஒண்ணு பாருங்க. சரி இங்க பாருங்க, 2 பேருக்கும் ஒன்று சொல்றேன், எதுக்குமே அழக்கூடாது, தைரியமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணுங்க, ஓகேவா? வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? இல்லையா? எப்பவுமே ஹாப்பியா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க. நீங்க இப்ப அழுகுறீங்கல்ல, நீங்க அழுகிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். உங்களை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. டொக்கு காத்தாடின்னு சொன்னாலே அவ்வளோ பேருக்கு இங்கே தெரியுது. நீங்கள் வரும்போது உங்களை நிறைய பேர் பார்த்தா, நானும் பார்த்தா வெளில பார்க்கும்போது அவ்வளோ பேர் உங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அவ்வளோ பேர் மட்டும் இல்லை, ரெகுலராக வீடியோஸ் போடுங்க, ரெகுலராக வீடியோஸ் பண்ணுங்க, உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க. சந்தோஷப்படுத்திச்சிட்டே இருங்க, நீங்களும் சிரிச்சிட்டே இருங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்றீங்க. அதாவது 2 பசங்களை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இவ்வளவு விஷயம் ஸ்ட்ரகிள் இருக்குன்ற வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், ஈஸியா வீடியோஸ் போடுறாங்க. ஆனா உள்ள இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்ற விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச உதவி பண்ணுங்க. சரி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி எங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.